ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ மாலை போட போகிறோம். உங்களில் சில பேருக்கு என்னடா இவனுங்க திடீர்னு மாலை போடுறாங்கன்னு இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் டைம் போடுறது வந்து நம்மால் தான். பார்த்தீங்களா? கன்னிசாமி. நான் கன்னிசாமி இல்லை, நான் ஒரு வாட்டி போட்டிருக்கேன், அதனால் கன்னிசாமி இல்லை. இதுக்கப்புறம் அமல் வந்து அவனும் தான் மாலை போடுறான். ஆனால் வீட்டுக்கு போயிருக்கான். போயிட்டு அவன் வந்ததும் அப்படியே நாங்கள் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு இங்கே பாருங்கள் மாலைலாம் ரெடியாக இருக்குது, போயிட்டு மாலை போட போகிறோம். குருசாமி வருவார். யாரு? நம்ம சுவாகத்தா. அவன் தான் குருசாமி. நம்மளுக்கெல்லாம் அவன் பெரிய சாமி தான்டா. அவன் 15வது வருஷமா, நான் எல்லாம் 2வது வருஷம் தான். இவருக்கு நான் குருசாமி. ஏய், என் காலில் வந்து நீ ஆசீர்வாதம்லாம் வாங்கணும். டிசம்பர் மாதம் ஆனாலே நாங்கள் வந்து கிறிஸ்மஸ்ஸு நியூ இயர்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் நாங்கள் வீட்லேயே கொண்டாட போகிறோம். ஆனால் நாங்கள் பொங்கலுக்கு கொண்டாடுவோம். என்னடா பொங்கலுக்கு சூற விடுவோம். பொங்கலுக்கு அட்டகாசத்தை மட்டும் பாருங்க. டிசம்பர் மொத்தம் நாங்கள் நல்ல பசங்களாக இருக்க போகிறோம். இது இருக்கா? 3 கிலோ இவ்வளோ வந்தானே வருது. இன்னைக்கு எடுத்துல எத்து போட்டுக்கலாமா இப்போவே? இப்போ கட்டிக்கோ. பாத்தீங்களா, அமல் சாமி வந்துட்டாரு. அமல் சாமி எத்து போட்டுக்கலாமா? அவனுக்கு கட்டி கொடுக்கடா. ஏய், இது என்னடா இதுவா கட்ட போற? இதுவா கட்ட போடலாம், அவ்வளோதான். கீழே போய் பார்த்துக்கலாம். சாம் சுவாமி வந்துட்டாரு. சாம் சுவாமி. ஏய், கொடைய விட்ட பார் சாமி, எடுப்பா சாமி. ஏய் அப்ப இனிமே ஃபுல்லா சுவாமி தானா? சுவாமி சரணம். இந்த ஒரு மாசம் ஃபுல்லா சுவாமி. மாமா மச்சான் எல்லாம் கூப்பிட்டு இருக்காது என்ன. இப்போ வந்து மாலை போடுறதுக்காக நாங்கள் பீச்சில் நடக்க போகிறோம். வா, பீச்சு தண்ணியில் நடக்க போகிறோம். எவ்வளோ? ஏய், நான் சுடு தண்ணியில் குளிச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சேடா. ஆமாம். ஏய், நீ பச்சை தண்ணியில் குளிச்ச? எப்படா குளிச்ச நீ? டேய், நான் லாஸ்ட் ஜெக்கு ஊத்துற வரைக்கும் எனக்கு குளிருண்டா. இது நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியா எதுவுமே தெரில. நாங்கள் பாட்டு நடந்துகிட்டு இருக்கோம். ஏய், எப்படா நடத்து? இடம் முத்து தொட வரைக்கும் ஆளுக்கு. ஏய், அங்க ஒருத்தர் தொட வரைக்கும் போயிட்டாரு தண்ணி உள்ள. நான் வரல அந்த பக்கம். இப்படிவா, வா போலாம். அவள் தான் ஒரு வாரம் தான் ஆகுது. போன வாரம் தான் ஆண்டோ கூட போட்டேன். நானே ஆண்டோ அம்மெல்லாம் சமைக்கிறது. அது அம்மல் எடுத்தான். ஆமாண்டா, வாந்தி எடுத்துட்டான்டா. கொடுத்த டாஸ்க் அந்த மாதிரி. நான் நம்ம கிட்ட இருந்து அவன் மிஸ்ஸே ஆக மாட்டான். இதெல்லாமா நீ வீடியோவில் கேட்ப, இன்னையிலேருந்து எது பண்ண மாட்டியா அது பண்ண மாட்டேன்னு. ஆமாம், நான்வெஜ்லாம் ஏய் அது நான் ஆல்ரெடி நான்வெஜ் நிப்பாட்டி 10 நாள் ஆகுது. அதனால் எனக்கு அது பெருசாக தெரியல. சாம்லாம் இன்னைக்கு நீ நிப்பாட்டி எத்தனை நாள் ஆகுது? சாம் நிப்பாட்டி 2 நாள் தான் ஆகுது. நான் நிப்பாட்டி 10 நாள் மேலே ஆகுது. ஆமாம், மற்றதெல்லாம் நிப்பாட்டுறது தான் கஷ்டம் சாமுக்கு. இல்லைடா, ஜூஸ் குடிக்கிறது, வெளியே இருந்து அவுட் சைட் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணுறது, அதை சொன்னேன். ஆக்சுவலாக வந்து நாங்கள் இங்கே பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு தான் போக வேண்டியது. அங்கே ஃபுல்லாக தண்ணி நிற்குது. கால் வரைக்கும் வந்து ஃபுல் கால் தண்ணி உள்ளே போகிற அளவுக்கு அங்கே தண்ணி இருக்கா. ஸோ அதனால் வேறு கோயிலுக்கு வந்து நாங்கள் போக போகிறோம். ஆமாம் ஆமாம், இருக்கிற சுத்தமே அந்த காவ தண்ணினால போயிட்டுருக்கு. தருத்தரி சாப்பிட்டீங்களா? சாம் ஜாஸ். நான் மாலை போட்டது கூட யாரும் பெருசாக பார்க்க மாட்டாங்க. சாம் மாலை போட்டது எல்லாரும் அதிசயமாக பார்க்குறாங்கப்பா.
ஏய் சாம், நீ மாலை போட்டியா? வண்டியே விட்டு இறங்கிட்டான். பதப்பிட்டு கூட பார்க்கல. ஆமாண்டா, யாராலையும் நம்ப முடியலடா நீ மாலை போட்டேன்னு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு வண்டி எக்ஸ்ட்ரா நாங்கள் எடுத்துக்கிட்டு பெரிய சாமி சொல்கிற கோவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு தான் இப்போ மாலை போட போகிறோம். அங்கே வந்து தண்ணிலாம் நிற்காதுன்னு சொல்லிட்டான். ஸ்வாகத்தே ஸ்வாகத்தே, நீ வந்து எங்களுக்கு குருசாமியாடா? நீ என்ன சாமி எங்களுக்கு? அல்ல, ஏய் சொல்லுவாங்களேடா அந்த மாதிரி சீனியர் சாமியா? அப்ப குருசாமினா என்னதுடா? ஓ, அப்ப இன்னும் 3 வருஷம் முடிஞ்சாதான் நீ குருசாமியா? 8 வருஷமா? 15 நீ 16, அப்ப இன்னும் 2 வருஷம் தானே உனக்கு? அப்ப நீ குருசாமியா? ஏய் இவர் கன்னிசாமி தானே? ஏய் நிக்கும்டா தண்ணி நிக்கும்னு சொல்லியும் போறாங்க. அதாவது நம்ம ஒரு கோயிலுக்கு கூட்டின்னு போறேன்னு சொல்லி இன்னும் கூட்டின்னு போயினுக்கிறாரு. அது எங்க தான் இருக்குதுன்னு தெரியல. ஐயோ பள்ளம். ஓகே பள்ளம். நான் மாலை போடுற அன்னைக்கு தான் இந்த மழை பெய்யணுமா? நாளைக்கு இருக்கக்கூடாதா? நிம்மதியாக போய் காலில் போட்டு வந்திருப்பேன். கோயில் வருது. ஆல்ரெடி 2-3 வாட்டி தள்ளி போயிடுச்சு. நான் மாலை போடும்போது வந்து எப்பயோ பிளான் போட்டது. ஆல்ரெடி 2-3 வாட்டி தள்ளி போயிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு போட்டே அவனுடைய போகிறேன். எங்கடா கோயில் காணோம்? ஏய் தற்குறி, சீனியர் சாமி போடா. ஓ, தண்டியார்பேட்டுக்கு தான். தண்டியார்பேட்டு ஏய் தண்ணிடா ஃபுல்லா. பாத்தீங்களா நம்ம ஊர்ல எப்படி தண்ணி நிக்குது? ஆனா ராயபுரத்துல நிக்காதுப்பா. அதான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய் இந்நேரம் உள்ள போயிட்டு இருப்பீங்க. மூணு பேரும் உள்ள. ஏய் இந்த கோயில் பேர் என்னதுடா? அங்காளம்மா கோவிலா? ஓகே, எனக்கே தெரியலடா, மறந்துட்டேன். கோயில் பேர் மறந்து போயிடுச்சு. வா போலாம், உள்ள போலாம். வா உள்ள போய் கட்டிக்கலாம். வா. ஏய் கரெக்டா தான்டா இருக்குது. அவ்வளவுதான், டைட் ஆயிடுச்சுடா. ஏய் இப்படி இப்படி போட்டு இப்படி கட்ட சொன்னல, இப்படி தூக்கிட்டு இப்படி தூக்கு. இப்படி புடுறா. ஏதப்ப பின். ஏய் உண்டு டைட் ஆகுதுல்ல, அதனால தான். ஃபுல்லா நீ வேஷ்டி கட்டுறதா வீடியோ எடுக்கிறேன். ₹50 அப்போ மொத்தம். ஏன் 2 தேங்காய் 3 பேர் 3 வச்சுருக்காங்க? 2 பேரும் சேர்த்து 1 வச்சுக்கோங்களா? 3 வச்சுக்கிறீங்களா? சரி 3 தேங்காய் கொடுத்துருங்க. 3 நாங்கள் ₹60. தேங்காய் வாங்கவே இல்லையடா. 5 பேர் ஃபஸ்ட்டு தேங்காய் வேணும். 5 பேர் தேங்காய் சரி வா, தேங்காய் போய் வாங்கினா. எங்க போயிடா தேங்காய் வாங்கினா? வெளியவே இருக்குல்ல. எத்தனைடா அது? நஜிவா அந்த இடத்தா கூகுள் பேண்டாவா? அவன் தானே 3 தேங்காய் தானே. அதான் அங்கேயே கேட்டுக்கோ. சாமி அர்ச்சனை கட்டம்.
சாமி இருந்தாங்க ரெண்டு கட்டணமா கட்டணம் சாமி இந்த ஸ்கேனர் ரெண்டு பத்து சாமி இந்த 240யா? சுவாமி 240 தான் 240 தான் சாமி தான் ரெண்டு பத்து நாங்கள் சாமி அழகு வச்சுக்கோங்க வீட்டில் போடுறதுக்கு ஆமா 240 ஒரு செட் 80 ருபீஸ் கௌரி போட்டு தண்ணி போட்டு ஆமா இந்த 100 ரூபாய் கொடுக்கலாமே அதான் എടുത്താ സ്വാമി ശരണം എന്തു സ്വാമി ശരണം പറഞ്ഞാളാ അയ്യോ മൈക്കില്ലേ സ്വാമി ശരണം കൈ വെച്ചാലേ കൈ இப்போ கை அவ்வளோதான். இப்போ போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வரோம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன சாமின்னு தான் சொல்லணும், ஓகே? ப்ரோன்னு சொல்லக்கூடாது. இதுக்கப்புறம் சுவாமின்னு சொல்லுங்கடா ப்ரோ. ஏய் இது சேவ் பண்ணக்கூடாதா? நான் பண்ணிட்டேனே. எல்லா இடமும் சேவ் பண்ணிட்டேன். ஐயோ கேட்டு போய் எல்லாம் கேட்டு போய் ஏய் இந்தடா துணியில இல்லடா. துணியில தான கேட்காதா? நான் வந்து இவன் காலில் நகத்தெல்லாம் விட வெட்டல எவ்வளோ பெருசாக வச்சுக்கிறான் பாரு. அங்கே பேர் எவ்வளோ பெரிய நகத்தை வச்சுக்கிறான். ஷார்ட் கட்டிங்பா மாலை போடுறதுக்கு முன்னாடி. ஆமாம் அதுக்கப்புறம் வெட்டக்கூடாதா? கடிச்சு எடுத்து போகக்கூடாது. ஆமாம் நகத்தெல்லாம் வெட்டக்கூடாது இதுக்கப்புறம். ஏய் அதுவா போதுன்னா போட்டோம், நீயா எடுக்கக்கூடாது. அவ்வளோதான், நாங்கள் வந்து மாலை போட்டாச்சு. இதோட அடுத்த ஒரு மாதத்துக்கு வந்து ஃபுல்லாக சுவாமி வா சுவாமி, ஹாய் சுவாமி, எப்படி இருக்கீங்க சுவாமி, இப்படி தான் நாங்கள் பேசிக்க போகிறோம். அப்பப்போ சாம் வந்து மாமான்னு கூப்பிட்டுறான், அது போக பழகிடும். சுவாமி என்ன சுவாமி எப்படி இருக்கீங்க சுவாமி? இனிமே சுவாமி தான். ஏய் நம்ம அஞ்சு தான் கன்ஃபார்மா போகிறது? 5க்கு மேலே தான் போவோம். 5க்கு மேலே தான் போவோமா? 6? 5க்கு மேலே 6 இல்லை 8ஆ? நாங்கள் மலைக்கு எத்தனை நாள் ட்ரிப்டா? 6 நாள் போவோமா? ஆமாம் பொங்கலுக்கு தான். பொங்கலுக்கு முன்னாடி நாள் வரும். பொங்கலுக்கு முன்னாடி நாள் வருவோமா? அப்போ போகும்போது ஒரு ஏய் அப்போ எத்தனை விளாக்டா வரும்? 6 நாள்னா நீ தான் போகணும். எத்தனை விளாக்? அங்கே எத்தனை மணி, அங்கே எத்தனை நாள் ஆகும் போகிறதுக்கு? மலைக்கு போகிறதுக்கு 2 நாள் ஆகிடும். 2 நாள் தானா? 3 நாள் என்ன? 2 நாள் ஆகிடும். அது ஒரு 2 ரிட்டர்ன் வர வரைக்கும் vlog எடுத்துனே இருப்போம். ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தான் vlogலாம் அப்லோட் பண்ணுவோம். அங்கெல்லாம் நெட்வொர்க் இருக்காது, அப்லோட் பண்ணலாம் கஷ்டமாக இருக்கும். இப்போ என்னென்னா நாங்கள் இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணி பேசுகிறேன். நல்லா இருக்கு மாலை பார்க்குறதுக்கு. வெளியே மழை தாங்க பயங்கரமாக இருக்குது. விட்டோரே எது உக்காண்டே இருக்கு வேறையா? இப்போ வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, பசங்களெல்லாம் பார்த்தா கூட எப்பவுமே நம்ம வாயில் ஃப்ளூவெண்ட்டாக ஒரு சில வார்த்தைலாம் வரும் இவனுங்களை பார்த்தா. அதெல்லாம் அப்படியே வரும்போது அப்படியே அப்படியே உச்சிக்கணும். இதுக்கப்புறம் அது எப்படின்னு கண்ட்ரோல் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. நம்மளோட vlog ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து மறுபடியும் கோயிலுக்கு போனால் போகும். ஸோ அது vlog எடுக்க முடியுமான்னு தெரில. ஏன்னா வெளியே வந்து மழை அப்படி பெய்யுது, அதனாலே இப்போ ஒழுங்காகவே எடுக்க முடியல. அங்கங்கே நிப்பாட்டி தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, ஏன்னா நான் ரொம்ப நாளாகவே வந்து 16ஆம் தேதியிலேருந்து நான் நான்வெஜ் கட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு பெருசாக தெரியாது. சாம் அமல்லாம் தான் கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஒன்ஸ் மால் அப்படியே கழுத்தில் வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த மைண்ட் செட்டே வராது நான்வெஜ் பற்றிலாம். ஸோ இட்ஸ் பீஸ். நான் வந்து இப்போது கொஞ்ச நாள் எல்லோரும் என்னை ஜிம்முக்கு போகணுன்னு சொன்னீங்களா, மாலை போட்டதுனால நான் வீட்லேயே இப்போ வந்து ஜிம் பண்ணி நம்மளுக்கு டஃப் கொடுக்கலான்னு இருக்கிறேன். அவன் வேறு ஜிம்முக்கு போகிறான்னு சொல்லிட்டு சும்மா ஆகுன்னா வந்து இப்படி பூச்சி போட்டு ஒரு மூலையில் அமுச்சு வச்சிடறான் நம்மளை. அதனால் ஒரு 10 கிலோ ஏற்றலான்னு இருக்கேன் இந்த ஒரு மாதத்தில். அதெல்லாம் நான் சொல்கிறது தான் ஏறாது. ஓகே கைஸ், எல்லாருக்கும் வந்து சுவாமி சரணம். மலைக்கு போயிட்டுலாம் வர்றதை வந்து நம்ம கண்டிப்பாக vlog எடுப்போம். அது இல்லாமல் நடுவில் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நான் vlog எடுப்பேன். இப்போ இந்த vlog எண்ட் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். டாடா பாய், டேக் கேர் காய்ஸ், see you all in another video. Bye.